வரலட்சுமி விரதம் வரும் வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்படுது. இப்போ வரலட்சுமி விரதம்னா என்ன, வரலட்சுமி விரதத்தை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசுவதுக்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து அகிலா அவங்கக்கிட்ட இருக்காங்க. அவங்க எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி அம்பாள் ரெடி பண்ணணும், எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே கேட்கலாம். வணக்கம்மா. இந்த வரலட்சுமி விரதம்னா என்ன, அது எதுக்காக வணங்குறது? வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது சுமங்கலிகள் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரே விரதம். அது விரதம் இருந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் வரலட்சுமி விரதம்னே பேர். ஓகே, வரலட்சுமி விரதம் அப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி டெக்கரேஷன் அம்பால டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுனா இது எப்படி பண்ணணும், அது எப்படி அலங்காரம் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, அது என்ன பண்ணணும்? அம்பாளை ஆவாகனம் பண்ணுறது, வெள்ளியில் ஒரு முகம் வச்சுருப்பாங்க, அது வாங்குவோம். வெள்ளியால் வாங்க முடியாதவங்க தனியாகவே விற்கிறது. இதில் அது மாதிரி பித்தளையில் வாங்கி வைப்பாங்க. அது வரலட்சுமி 3 நாள் கொண்டாடுறோம். நம்ம முதல் நாளே ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணுற அன்னைக்கு மார்னிங்கே சாப்பிட மாட்டோம். அது அலங்கார தேவையான பொருள்லாம் அப்படின்னா ஒரு இலையை வச்சுக்கிறது, அதில் நெல்மணிகள் எல்லாம் தூவுறது, அதில் நடுவில் ஒரு தம்பாளத்தில் அக்ஷத அரிசி, பச்சை அரிசி வச்சுட்டு அதில் அம்பாளை வைப்பாங்க. அதில் ஒரு சொம்பு வச்சுட்டு அந்த சொம்புக்குள்ளே அக்ஷதைகள் நிறையா போடுவோம். அதாவது அதான் பச்சரிசி சொல்கிறேன். அக்ஷதை போட்டுட்டு அதில் நிறையா காயின்ஸ் போட்டுட்டு மஞ்சள் கிழங்கு போட்டுட்டு கருகமணின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு தேங்காயை மஞ்சள் தடவி வைக்கிறது. மஞ்சள் தடவி வச்சு அது மேலே அம்பாளை வச்சு அதுக்கு ஒரு துணி, ரவிக்க துணி சாத்துறது, அதை சாத்தி தான் ஆவாகனம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இப்போ பண்ணியிருக்கிறது அம்பாள் ஒரு பிளேட்டு வச்சுருக்கீங்க, அதில் பச்சரிசி போட்டிருக்கீங்க, அதில் ஒரு கலசம் வச்சுருக்கீங்க, தேங்காய் வச்சுருக்கீங்க, அதுக்கு மேலே இப்படி அலங்காரம் பண்ணிக்க. இது முத நாளே பண்ணிடணும். இது பெரிய சேர் வச்சு 4 பக்கமும் வாழை மரம் கட்டுவாங்க. வாழையடி வாழையாக வரணுங்கிறதுனால 4 பக்கம் வாழை மரம், சின்ன வாழை கண்ணு கட்டிட்டு இந்த ஓலை வேற கட்டி விடுவாங்க, மாவலை தோரணை வேற, அதெல்லாம் கட்டி தான் அலங்காரம். இந்த அலங்காரம் பண்ணுறதுக்காக முத நாள் ஆவாகனம்னு பேர். இது மார்னிங்லேருந்து இதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருவோம் ஆவாகனம். முத நாளே பூஜை வெள்ளிக்கிழமைன்னா முத நாளே வியாழக்கிழமை இது ஃபுல் செட்டப் நம்ம பண்ணிடணும். இப்போ வீட்டை எந்த மாதிரியான எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும்? வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வீட்டில் மங்கள அட்சதை தயார் பண்ணி வைப்போம். அதாவது அட்சதை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மஞ்சள் போட்டு அட்சதை என்னென்னா கலந்து விட்டது. அட்சதை பூஜைக்காக போடுறதுக்காக, அதான் மங்கள அட்சதை. தண்ணி போடக்கூடாது, நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு மங்கள அட்சதை தயார் பண்ணணும். சந்தனம், குங்குமம், மஞ்சள், சுவாமிக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு எல்லா மங்கள பொருளும் வைப்போம். அதாவது கழுத்தில் கட்டிக்கிற சரடு வைப்போம், கண்ணாடி, வளையல், மஞ்சள், குங்குமம், இது எல்லாத்தையுமே சுவாமி பக்கத்தில் வைக்கணும். ஒரு சின்ன ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒரு அனைத்து பொருளும் இங்க வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாமே இதுல மருதாணி, அந்த மாதிரி என்னென்ன உண்டு, மங்கள பொருள் என்ன உண்டு எல்லாமே அது அம்பாள் பக்கத்துல வச்சிருவோம். ஓகே, இப்போ முத நாள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க. 2வது நாள் என்ன பண்ணுவோம்? ஈவினிங் சாயங்காலம் சுவாமிக்கு இதெல்லாம் பண்ணிட்டோம் இல்லையா, ஆவாகனம் பண்ணிட்டோம். அதனால சாயங்காலம் சக்கரை பொங்கல் ஆறு வெண்பொங்கல் அது வச்சு சுவாமிக்கு சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணி அதுதான் சாப்பிடுவோம். மார்னிங்லேருந்து விரதம் இருந்துட்டு. அப்போ வியாழக்கிழமையில இருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது? எதுவுமே சாப்பிடக்கூடாது. கார்த்தாலையும் சாப்பிடக்கூடாது, நைட்டு சுவாமிக்கு என்ன பண்ணிருக்கோமோ அதை மட்டும் கொஞ்சமா சாப்பிடுவோம். ஓகே, இப்போ முத நாள் அம்பால்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, அலங்காரம் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த விரதம், அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்ன பண்ணணும்? வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கார்த்தால அம்பாளை வீட்டுக்குள்ள அழைக்கிறதா ஒரு ஐதீகம். அலங்காரம் பண்ணினாதே அம்பாளுக்கு ஒரு பக்கத்து ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு எடுத்துன்னு வரா மாதிரி திருப்பி ஒரு 2 பேர் ஆத்துல லேடிஸ் கொண்டு அதுக்கு ஒரு ஆரத்தி காமிச்சு வாசல்லேருந்து உள்ள அன்னைக்கு அம்பாள் உள்ள வரா மாதிரி அதை கொண்டு அந்த இடத்துல திருப்பி பிரதிஷ்டை பண்ணிடுவோம். இப்போ திரும்ப எடுத்துட்டு அன்னைக்கு காலையிலே வைக்கணுமா, மதியம் வைக்கணுமா? காத்தாலே வச்சுருவோம். 7 மணி 6 மணிக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடியே கொண்டு அந்த இடத்துல வச்சிருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அஷ்டோத்திரம் அவங்களுக்கு தெரியுமோ, லக்ஷ்மி சம்பந்தமா என்ன தெரியுமோ, அந்த விரத பூஜை விதானம்ங்கிற புக்கு இருக்கு. அதுல வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணணுங்கிறது இருக்கு. பிள்ளையார் பூஜையிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிப்போம். பிள்ளையார் பூஜை சின்னதாக பிள்ளையார் பிடிச்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்புக்கு 1008 நாமாவளிகள் இருக்கு. இந்த லலிதாசனம நாமாவளி, இந்த நாமாவளி, அந்த நாமாவளியை சொல்லி உதிரி புஷ்பம் நிறையா வச்சுக்கணும். இதுக்கு தேவையான சொன்னேன் இல்லையா, உதிரி புஷ்பம், குங்குமம், மங்கள அட்சதை. புஷ்பம் பத்தாதவங்க மங்கள அட்சதையிலேருந்து கொஞ்சம், குங்குமம் வச்சா குங்குமத்துலேருந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் புண்ணியம், குங்குமத்துலேருந்து கொஞ்சம், அத்தனை இதுவும் சொல்கிறதுக்காக தான் அது இத்தனை பொருளும் பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் அந்த அஷ்டோத்திரம் சொல்லி முடிக்கும் போதெல்லாம் பூவை போட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுவோம். இப்போ அம்பாள் ரெடி பண்ணி வச்சுட்டு பூவை வச்சு ஒரு 108 போற்றி அவங்களுக்கு என்ன லக்ஷ்மியோட நேதம் அதை மட்டும் சொல்லிட்டு இப்போ
அதோட முடிச்சிடணுமா? அதுக்கப்புறம் என்ன? அதை அத்தனை அஷ்டோத்தரமும் சொல்லி முடிச்ச உடனே நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருக்கோமோ பாயசம், சாதம், இட்லி, கொழக்கட்டை தான் அன்றைக்கி மெயினாக பண்ணியிருப்பாங்க வரலட்சுமி அம்பாளுக்கு. பூரணம் வச்ச பூரணமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் பூரண கொழக்கட்டை பண்ணுறது. பூரணமாக எல்லாமே முடியணும், நல்ல சுபமானு கொழக்கட்டை பண்ணி தேங்காய் உடைச்சி பாயசம் என்ன வச்சுருக்கோமோ வீட்டில் என்ன சுண்டல் என்ன பண்ணியிருக்கோமோ எல்லாமே அன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி ஆகிடும். நாங்கள் அத்தனை பூஜை அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவோம். நம்ம அதுவும் அந்த கொழக்கட்டை தான் சாப்பிடுவாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நிறைவாக இருக்கணுன்றீங்க. குடம் உள்ள கலசம் வைக்கிறதா இருந்தாலும் ஃபுல்லாக நிறைவாக வைக்கணும். அடியில் வந்து இந்த பச்சரிசியோ விளையக்கூடிய பயிர் அந்த மாதிரி வைக்கணுன்றீங்க. அப்போ மதியம் வரைக்கும் பூஜை முடிஞ்சிச்சு. ஈவினிங் என்ன பண்ணணும்? ஈவினிங் சாயங்காலம் அம்பாளை வச்சு நிறையா பாட்டெல்லாம் பாடுவாங்க. கார்த்தால பூஜை பண்ணிட்டோம், அக்கம் பக்கம் ஒரு 4 பேரை கூப்பிடுவாங்க. அன்றைக்கி பூஜை பண்ணினோட மகிமையே வந்து 4 பேருக்கு மங்களகரமான பொருள் கொடுத்தா நம்ம மங்களமாக இருப்போம்னு. அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4-5 பேர் சுமங்கலிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு ரவிக்கு துணி சுண்டல் என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு கொடுக்கணும். சரி, இப்போது முத நாள் வியாழக்கிழமை அம்பாள் ரெடி பண்ணுற ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில் பூஜை பண்ணணும், ஈவினிங் பூஜை பண்ணணும், அதை முடிச்சிட்டிங்க. எப்படி இப்போ சாமி எடுக்கணுமா? இப்போ என்ன பண்ணாடு? மறுநாள் காலத்தால் புனர்பூஜைங்கிறது எப்போவுமே உண்டு. பிள்ளையார் சதுர்த்திக்கும் புனர்பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி வரலட்சுமி அம்பாள் 3 நாள் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஐதீகம் இல்லையா? முத நாள் பூஜை பண்ணிட்டோம், மறுநாள் அம்பாள் வந்துட்டா, திருப்பி மறுநாள் வந்து புனர்பூஜை பண்ணினா அவங்களுக்கு அந்த இடத்துலேருந்து நகர்த்தி வைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம். புனர்பூஜை முடிச்சுட்டு சுவாமியை கொஞ்சம் வடக்கமாக நகர்த்தி வையும்பாங்க. அதாவது 3 நாளாக அம்பாள் ஒரே இடத்துல உட்காந்துருக்கா இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ்க்கு நகர்த்தி வைக்கிறது. அதை நகர்த்தி வச்சுட்டா பூஜை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு சின்ன தீபாரதனை காட்டிட்டு வடக்கு பக்கமாக பார்த்து அம்பாளை நகர்த்தணும். இப்படி சின்னதாக இப்படி நகர்த்தினா போதுங்களா? இப்படி நகர்த்தினா பூஜை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து சாயங்காலம் அம்பாளுக்கு திருப்பி ஒரு சின்ன, ஏன்னா அம்பாள் ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையா, அதனால சாயங்காலம் ஒரு பாலோ கல்கண்டோ என்ன முடியுமோ நம்மளால அதை நைவேத்தியம் பண்ணி முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா நைட்டு வந்து சுவாமியை வந்து அலங்காரம் எல்லாம் அந்த நகையெல்லாம் வீட்டில் என்ன இருக்கோ போட்டுப்போம், எல்லா நகையும் அவுத்து வச்சுட்டு அம்பாளை அரிசி டின்னுக்குள்ளே வைக்கணும். ஏன்னா அரிசியில் தானே முதல்ல ஆவாகனம் பண்ணோம், திருப்பி அரிசிக்குள்ளேயே வைக்கணும். என்றைக்கும் வீட்டில் வந்து கஷ்டம் வராமல் இருக்கணும், அன்னத்துக்கு குறைவு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அன்ன பானைக்குள்ளே வைப்போம். அதுதான் வரலட்சுமியோட மகத்தானது. அப்போ அந்த இப்போ நம்ம இவ்வளோ டெக்கரேஷனும் பண்ணது எல்லாத்தையும் பொறுமையாக சின்னதாக எடுத்துட்டு அந்த கலசத்தை வந்து அரிசி கலசத்தை அந்த வெள்ளி சொம்போட கலசத்தோட சேர்த்து அம்பாளை அந்த அரிசி டின்னுக்குள்ளே வச்சு மூடிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டு, சுவாமி தூங்குற மாதிரி ஐதீகம், ஒரு நல்ல சுவாமி பாட்டு பாடிட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்துட்டு தான் கடைசியாக முடிப்பாங்க. சுவாமிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பால் வச்சுருவாங்க. அந்த இதோட சுவாமி நைட்டு வந்து கொஞ்சம் தாக சாந்திக்கு வேணும்னா குடிக்கிறதா ஒரு சின்ன டம்ளரில் பால் வச்சுட்டு அரிசி நம்ம வீட்டில் யாரும் அந்த பூஜை முடிக்கும் போது யாரும் பேச மாட்டாங்க. அம்பாள் நித்திரையில் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அப்போ அவங்க வரலட்சுமி நம்ம இந்த வருடம் முழுவதும் நம்ம வீட்டிலே இருப்பதா ஐதீகம். அப்போ அந்த பானையில் வச்சதுக்கு அப்புறம் எடுத்துடணுமா? அந்த பானையில் நைட்டு ஃபுல்லாக வச்சுருவோம். மறுநாள் கார்த்தால நம்ம சாதம் வெடிக்கும் போது தான் அந்த அம்பாளை வெடிப்போம். முத நாள் வச்சு அந்த ஆவாகனம் பண்ணி அக்ஷதம் இருக்கும் இல்லையா அந்த சொம்புக்குள்ளே, அதை எடுத்து மறுநாள் பொங்கல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால அந்த அக்ஷதையை எடுத்து நம்ம சாப்பிட்டா குடும்பத்தில் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கும், சுமங்கலிகள் நல்லா இருப்பாங்கிறதுனால அந்த அக்ஷதையை எடுத்து தான் அன்றைக்கி சமைக்கணும். வரலட்சுமி விரதம் முழுசாக எப்படி இருக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. இந்த விரதம் ஏன் இருக்கணும், எதுக்காக? சுமங்கலியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் இந்த பூஜை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனவங்க தான் இந்த பெரும்பாலும் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த வரலட்சுமி விரதம் எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க? இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன? இங்கே உள்ள ஸ்பெஷல் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இதை ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி 4 பேருக்கு மஞ்சள் குங்குமத்தோடு வாழணுங்கிறதுக்காக வச்சு கொடுக்குறத. ஸ்ரீரங்கம் திருவானைக்காவில் அன்றைக்கி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலங்காரம் நிறையா இருக்கும். நல்ல எல்லாரும் என்ன விலை இருந்தாலும் அன்றைக்கி வாங்கி சுவாமிக்கு பண்ணுவாங்க தான். ரொம்ப நன்றி.